Hello students, நம்ம இப்போ பார்க்க போறது 12th மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஷோ தட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல என நிறுவுக அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஷோ தட் அப்படின்னு கொடுத்துட்டாலே நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? எல்ஹெச்எஸ்னா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த பிராக்கெட்ல உள்ளது மட்டும் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? z1 plus z2 equal to z1 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1 minus 3i plus minus 4i. z2 ஓட வேல்யூ 1 minus 3i minus 4i. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 minus 3i 4i ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 7i. இப்போ LHS ஃபுல்லா எடுத்துக்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 க்கு ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 1 minus 7i. z3 ஓட வேல்யூ என்ன? 5. ரியல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 1 plus 5 என்ன கிடைக்கும் நமக்கு? 6 minus 7i. இது LHS. அடுத்து RHS பார்க்கலாமா? RHS என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் எடுத்துக்கலாம். z2 plus z3 அப்படிங்கறத z2 plus z3 equal to z2 ஓட வேல்யூ என்ன? minus 4i plus z3 ஓட வேல்யூ 5. இப்போ RHS ஃபுல்லா எடுத்துக்கலாமா? z1 plus z2 plus z3 equal to z1 ஓட வேல்யூ என்ன? 1 minus 3i. இங்க plus இருக்கு, அதனால plus minus 4i plus 5 equal to ரியல் ரெண்டுத்தையும் என்ன கிடைக்கும்? ஆட் தான். 1 plus 5 என்ன? 6. 3i 4i ஆட் பண்ணா minus 7i. ரெண்டும் சேமா இருக்கா? LHSம் RHSம். therefore என்ன கொடுத்திருக்காங்க? z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3 ரெண்டும் சேமா இருக்கு. hence proved. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. சொல்யூஷன் செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் LHS என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? z1 into z2 z1 into z2. z1 ஓட வேல்யூ என்ன நமக்கு? 1 minus 3i. z2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? minus 4i equal to 1 into 4i என்ன? minus 1 4s 4i minus into minus plus 4 3s 12 i into i squared. i squared க்கு நமக்கு வேல்யூ தெரியும்ல இந்த சாப்டர்ல. i squared ஓட வேல்யூ என்ன? minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ரியல் எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து இமேஜினரி எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர்ல 12 i squared ஓட வேல்யூ minus 1. அப்ப என்ன கிடைக்கும்? plus into minus minus 12 minus 4i. இது பிராக்கெட்ல உள்ள டேர்ம் மட்டும். இப்போ LHS ஃபுல்லா எடுத்துக்கலாமா? LHS ஃபுல்லா என்ன இருக்கு? z1 into z2 into z3 equal to z1 into z2 என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? minus 12 minus 4i into z3 ஓட வேல்யூ என்ன நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? 5. 5 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? minus 12 5s are என்ன? 60 plus into minus minus 4 5s are என்ன நமக்கு? 20i. இது LHS முடிஞ்சது. அடுத்து RHS பார்க்கலாமா? RHS ரைட் ஹேண்ட் சைட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க? z2 into z3 equal to z2 ஓட வேல்யூ என்ன கொஸ்டின்ல நமக்கு? minus 4i into z3 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5 plus into minus minus 4 5s are 20i. இதோட கண்டினியூஸ் அடுத்து இங்க பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ RHS ஃபுல்லா எடுத்துக்கலாமா? z1 into z2 into z3 equal to z1 ஓட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 1 minus 3i. z2 into z3 நீ என்ன கண்டுபிடிச்ச? minus 20i equal to 1 into minus 20 என்ன கிடைக்கும் நமக்கு? minus 20i minus into minus plus 3 into 20 என்ன கிடைக்கும்? 60 i into i squared. i squared ஓட வேல்யூ தெரியும்ல, சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா? என்ன i squared ஓட வேல்யூ என்ன? i squared ஓட வேல்யூ minus 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். minus 20i plus 60 into minus 1 equal to minus 60 minus 20i.
கொஸ்டின் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக வந்துச்சா? இப்போ எடுத்து எழுதலாமா? Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 ஈக்குவல் டு Z1 Z2 Z3. Hence proved.